இந்த பாட்டில இங்க இருக்க பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அதோட மேக்கப் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அந்த கிட்ட வச்சு ஒரு போட்டோ எடுத்துருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மாஃபியா லீடர் தலைவனை தான். இவ எடுத்த எல்லா போட்டோமே அவன் டீம் ஆளுக்கு சென்ட் பண்ணிடுறான். அவன் டீம் ஆள் என்ன பண்றான்னா இவனோட ஃபேஸ ஒன்னு ஃபேக்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எதுக்கோசரம் பண்றாங்கன்னா அவன் கிட்ட ஒரு சூட் கேஸ் இருக்குங்க, அதுக்கோசரம் தாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனோட ஃபேஸ ஃபேக்கா ரெடி பண்ண தெரிஞ்ச உடனே இவங்க டீம் ஆள் என்ன பண்றான்னா அவன் மேல தெரியாம கொட்டுற மாதிரி ஒயனை கொட்டி விட்டுறான். அவனும் வாஷ் பண்ணலான்னு வாஷ்ரூம் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த அசோசியன் உடனே வந்து இவன் பின்னாடி வந்து அவனை அடிச்சு போட்டு ஒரு லெட்டரை காட்டி படிக்க சொல்றாங்க. இவன் கன் பாயிண்ட்ல வச்சிருக்கிறனால அவனும் வேற வழியே இல்லாம படிச்சிட்டு இருக்காங்க. இது எதுக்கு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனோட வாய்ஸை மிமிக் பண்ணதாங்க பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகி உள்ள போய் இன்னும் வெளியே வரலையான்னு இவங்க பாடி கார்டு உள்ள போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி வச்சுங்க. அதனாலே அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு ஒரு கதை ஒருத்தல அவனை நிக்க வச்சுட்டான். கொஞ்ச நேரத்துல பாடி கார்டு என்டர் ஆயிட்டாங்க. இவன் உடனே என்ன பண்றான்னா வெளியே போன்னு எப்படின்னு துரத்து விட்டுறான். அவனு எந்த சந்தேகமே படாம வெளியும் போயிட்டாங்க. அவன் நினைச்ச மாதிரி சூட் கேஸ் தூக்கிட்டு வந்துடுறான். அவன் பாடி கார்டுக்கெல்லாம் சந்தேகம் வரக்கூடாதுன்னு அங்க இருக்க பொண்ணு டேட்டுக்கு போற மாதிரி அந்த சூட் கேஸும் அவன் டீமாலும் எப்படியே தப்பிச்சு வந்துடுறாங்க.